பாருங்க, நம்ம ஒரு மேட்ச்சு போயிருந்தோம். அதில் வந்து ஹேக்கர் வந்துருக்கு. ஆனால் நீங்கள் எவ்வளோ ஹேக்கர் பார்த்துருப்பீங்க, ஹேக்கர். ஆனால் இவனை பாருங்கள், ஜம்மி ஹேக்கரு. என்ன அளவு ஜம்ப் பண்ணுறான், அடிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டேன் பாருங்க. ஆனால் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். முதல்ல அடிட்டு பாருங்க, அடிக்கிற ஒரு ஜம் எங்கே வந்து ஒழுகுது. நிறைய ஹேக்கர் இப்போ எல்லாமே ஹேக்கர் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட். நம்ம சேனலில் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம், ஆனால் இது மட்டும் ஒரு ஹேக்கர் நான் பார்த்ததே இல்லைங்க. பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இதுலேயும் நான் அவனை நிறைய டைம் லாக் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வரையும் பாருங்கள். எப்படியும் ஒரு 3-4 டைம் அவனையும் நான் போட்டிருக்கேன். ஹேக்கரே போட்டு தள்ளிடுவேன். பாருங்கள், செம்மையாக அடிக்கிறான். ஆமாம், அவன் இவ்வளோ அளவுக்கு ஜம்ப் பண்ணிட்டு அவனே ஹெட்ஷாட் ஹேக்கிங் பண்ணியிருப்பான். எப்படி ட்ரை பண்ணுறது சொல்லுங்கள். நானும் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுவேன். எங்கே நிற்கிறானே தெரியல பாருங்கள். ஆனால் எங்கிட்ட ஒரு இடத்துல நிற்கிறான்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் மேலே தான் குடிச்சிக்கிட்டே இருப்பான். அடிக்கிற ஒவ்வொரு அடியும் நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணுவோம். ஜம்பிங்க. ஆனால் லாஸ்ட்டில் எண்டில் பாருங்கள், அவனை முடிச்சிருப்பேன். ஆளை முடிச்சிருப்பேன். பாருங்கள், அது என்ன நடக்குதுன்னு மட்டும். எப்படி ஃபுல்லாக ஹேக் பண்ணிட்டு எப்படி வரானுன்னு தெரில. நானும் சரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னு போடலாம் பார்த்தா, இப்படி ஹேக்கர்லாம் வந்து மனோடைக்கில் ஆகிட்டு இருந்தால் நமக்கு விளையாடுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஃப்ரீ ஃபயர் ஏன்னா இப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்ககிட்ட வந்து ரன்னிங்லேயே அடிச்சுக்கணும்னா ஒரே அடி தான். நான் போட்டு ரிப்போர்ட் பண்ணி விட்டேன் பயலுக்கு. ஏன்னா இது மட்டும் இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம விளையாடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். எல்லாருமே ஹீரோக்கெலாம் புஷ்அப் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப மனோடத்தில் ஆகி போயிடும். இந்த மாதிரி ஹேக்கிங் அதில் வந்தால் என்ன ஹைட்டில் தான் நான் பாருங்கள். ஐயாப்பா, பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கானியா. இதெல்லாம் அவனை அடிச்சுட்டு பாருங்கள், பொறுமையாகவே பாருங்கள். சும்மா நம்ம ஒரு ப்ரோ பிளேயர்னு ஒரு ஹேக்கரே போட்டு வீடியோவாக தான். ஓகே, தான் பரவுது. அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே. என்னதான் அடிக்க மிச்சான் மேலே அந்த ஹெட்டு இங்கே பார்த்தீங்களா இல்லையா, ரன்னிங் பார்த்தீங்களா, அப்படியே சரக்கிட்டு போட மட்டுமே ஃபீலிங் இருக்குது. எங்கிட்டு போயிட்டான் பாருங்க, காலையே தானே. எங்கிட்டு போனேன், அந்த சைடில் இருந்தால் பாருங்க. அங்கே போயிட்டு இங்கே வருது. இங்கே போட்டிருக்காங்க சில கேரக்டர். அங்கே பாருங்க, ரன்னிங்லேயே சில கேரக்டர் போகிறான். இங்கே தான் விட்டுருக்கான். அப்பா மோசமான ஆளாக இருக்கு. போட்டான் ஹைட்டில் பறந்துட்டு இருக்கும்போது அதை ஆளை போட்டுக்கிட்டான். என்ன ரன்னிங் பாருங்க, எதுக்கு இப்பெல்லாம் ஹேக் பண்ணுறாங்க. நம்ம இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, போட்டோமா இல்லையா, ஹேக்கிங்கே செஞ்சுருவோம்ல. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 2 ரவுண்டும் போட்டாச்சு. லாஸ்ட்டில் அவனை வச்சு செய்கிறத மேட்ச்சு. அதனால நம்மளை போட்டு தள்ளிடுவேன். எல்லாம் ஹேக்கர் வெறித்தனமாக தவிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்மளும் ஹேக் போடுறோம். நீங்களும் ஹேக்கிங்காகவே அவங்க ஃப்ரீ ஃபயர் லாக் பண்ண வேண்டியது. ஹேக் பண்ணி உங்களுக்கு எது ஹேக்கிங் இருந்தாலும் என்டே கேட்கணும். ஹேக்கிங்லாம் தெரியும். என்ன நமக்கு தேவையில்லைன்னு நம்ம ட்ரை பண்ணுறது. இல்லை 3 ரவுண்டும் போட்டாச்சு. யார் என்டேவா, நம்ம தகரத்து போட்டு தள்ளிடுவேன். எங்கிட்டு போனான் இல்லையே. அந்த பாருங்க, மேலே போகிறான்.
ஆகிட்டு விக்டோரி மாற்ற மாட்டாங்க. சில கேரக்டர்லாம் போட்டு அங்கங்கே மூவ் பண்ணுறாங்க. சும்மாவே கைட்டு இருக்கேன். இதில் வேறு சில கேரக்டர் போட்டுக்கிட்டேன். அங்கே பாருங்க சரட்டு நான் போயிட்டா மாட்டேன் போடுறேன். நம்ம கண்ணுக்கு ஒன்று தாங்க மாட்டேங்குது. என்ன ஸ்பீடாக போகிறோம். ஐயோ டே நின்றா ஐயே என்ன நின்று கஷ்டமாக மாட்டம் பண்ணிட்டு இருக்கான். கூட இங்கே வர அதுக்கு இங்கே வந்துன்னா மேட்ச் நம்ம டஃப்படாது ரெண்டு நிமிஷம் நம்ம போதுன்னு என்ன அடி அடிக்கிறாங்க ஆளே இருக்காங்க டீயப்பாங்க போட்டு தள்ளிட்டோம்ல. அவன் 7 நம்ம 4 செட்டு சொல்லி வச்சுக்கலாம். ஹேக்கிங்கில் ஒரு லெவலில் தான் இருக்குது. நம்ம தான் இந்த மேட்ச் போட்டோம்னு நினைக்கிறேன். நம்மளை பார்க்கலாம். 8க்கு 4 பாதி அதே நமக்கு இல்லை பாதி நின்றுச்சுப்பா. எவ்வளோ ஐடி ஜாமான்